அனைவருக்கும் வணக்கம். ஐயா! வணக்கம் இருக்கட்டுங்க ஐயா. எனக்கு வயித்து வலி தாங்கவே முடியலைங்கய்யா. சாப்பிட்டாலும் வயித்து வலி, சாப்பிடாட்டியும் வயித்து வலிங்கய்யா. இது என்னங்கய்யா பண்றது? ஏம்மா, உங்களுக்கு வயித்து வலி கண்டிப்பா இருக்கும். ஆ அது ஏன் வந்ததுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஐயா அதெல்லாம் தெரியாதுங்கய்யா. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. சரி, சரி. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப போன உடனே வெள்ள பூசணிக்காய் இருக்குல்ல, அதைய அப்படியே தோலோட, சதையோட அப்படியே வாங்கி, நல்லா கழுவிட்டு, நல்லா நறுக்கி, ஒரு ஜூஸ் மாரி அடிச்சு, எதையும் கலக்காம, காலையில வெறும் வயித்துல முதல்ல குடிங்க. அதுக்கப்புறம் சரியாகும். இது ஏன் வருதுன்னு தெரியுங்களா? நீங்க பசிக்காதபோது, நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட நல்லா மெல்லாம அப்படியே கப்பு, 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 கப்புன்னு விழுங்கறது. வாயில போடுறது உருண்ட உருண்டையா முழிங்கிறது. இதனால ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த இடத்துல அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம்ன்னு சொல்லி ஒரு அமிலம் தாசியா சுரக்கும். அது தாசியா அது வந்து பசை மாரி இருக்கும். கம்மு மாரி இருக்கும். கோந்து மாரி இருக்கும். அது அப்படியே அ குடல்ல ஒட்டிக்கும். ஒட்டி அதுதான் புண்ணா மாறுறது. அதனால இனிமேலாவது நம்ம பசிக்கும்போது, நம்ம சாப்பிடுற உணவ நல்லா மென்னு முழுங்குங்க. ம். அடுத்த பதிவுல நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.